மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். உயர்ந்தவரே மெய் துதிக்கிறோம். தூயாதி தூயவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. துதிகளுக்கு பயப்படத்தக்க தெய்வமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய மத்தியில் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய ஆவியானவருடைய அக்கினி வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த எபினேசரே மெய் துதிக்கிறோம். ஏகோவா ஈரே உமக்கு நன்றி. ஏகோவா ஷாலோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரை மறுரூபமாக்குகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். மகிமையே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாதவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். கண்மலையானவரே மெய் நாங்கள் போற்றுகிறோம். பரிசுத்த நாமத்தை உடைய தெய்வமே மெய் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. மெய் நன்றியோடு மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தெய்வமே மக்கு நன்றி. இரக்கமுள்ளவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். மெய் நன்றியோடு மெய் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறா. பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறா. பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அன்பு அக்கினி. சுட்டரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது,
அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில், அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை நீ நடத்தி வருகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர்தாமே எங்களை அக்கினியினால் ஆண்டவரே உடைய மகிமையினால் நீர் நிரப்பி ஆண்டவரே இந்த நாளில் எங்களை நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும்பா. எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணில் போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணில் போற்ற வந்தோம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீ, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீ. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீ, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணில் போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணில் போற்ற வந்தோம். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீ. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீ. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர்
நல்லவரை, நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோ. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, காருண்யத்தை எண்ணில் போற்ற வந்தோ. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, காருண்யத்தை எண்ணில் போற்ற வந்தோ. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, காருண்யத்தை எண்ணில் போற்ற வந்தோ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, காருண்யத்தை எண்ணில் போற்ற வந்தோ. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, காருண்யத்தை எண்ணில் போற்ற வந்தோ. ஹல்லேலூயா. ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 376வது பாடல். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று,
வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று ஒரு நாளும் வற்றாதுப்பா. ஆண்டவரே, உம்முடைய அந்த ஜீவ நதி எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். ஆண்டவரே, அந்த வற்றாத நதி எங்களுக்குள்ள ஆண்டவரே கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுக்கல்லாவில் தீடுவே. காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுக்கல்லாவில் தீடுவே. விடுதலை பறைசாற்றுவே, நான் விடுதலை பறைசாற்றுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆயல் மொழிகள் தினம் பேசிடுவே, இறைவாக்கு தினம் உரைத்திடுவே. அயல் மொழிகள் தினம் பேசிடுவேன், இறைவாக்கு தினம் உரைத்திடுவே. சாத்தான துரத்திடுவே, கரம் நீட்டி சுகம் கூறுவே. சாத்தான துரத்திடுவே, கரம் நீட்டி சுகம் கூறுவே. அதிசயம் தினம் காண்பே,
நான் அதிசயம் தினம் காண்பேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதி உடை போத்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. திறம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல, என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்ல. ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல, இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. சோதித்து அறிகிறீ சுத்த பொன்னாக ஜொலித்திட செய்கிறீ. நீதிமானை சோதித்து அறிகிறீ, சுத்த பொன்னாக ஜொலித்திட செய்கிறீ. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல.
வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல 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 இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினா, நீரனுக்குள் இருப்பதினால், உம்முகம் பார்ப்பதினா, நீரனுக்குள் இருப்பதினால். இல்ல இல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில தோல்வி இல்லப்பா. நீங்க எங்களோடு இருக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல 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 இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் எங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில தலை குனிவு இல்லப்பா ஆண்டவரே, எங்களுடைய தலைகளை நிமிர பண்ணீர் ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல 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 இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல இல்ல. சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவே, கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவே. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல 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 இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல 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 இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல இல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினா, நீரனுக்குள் இருப்பதினால், உமது முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்களை அப்பா பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவ ஆவியானவரே, என்னுடைய வாழ்க்கையில தோல்வி இல்லப்பா. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல ஆண்டவரே,
பயங்கள் இல்லப்பா, இல்ல இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல இல்ல, என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல, என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல, இல்ல இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல 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 இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல இல்ல, என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல, என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல, இல்ல இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல 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 இல்ல, தோல்வி இல்ல இல்ல, என்னுடைய வாழ்க்கையில தோல்வி இல்ல அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கலக்கங்களும் மாறட்டும்பா, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல, என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. நல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா எந்த விதமான கலக்கங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் எங்களோடு கூட இருப்பதனால எந்த விதமான போராட்டமோ ஆண்டவரே கலக்கமோ பயங்களோ எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே எங்களுடைய முகங்களை ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாமல் எங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வல்லமை அன்பு தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் உனக்குள்ளே, வல்லமை அன்பு தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் உனக்குள்ளே, பயமுள்ள ஆவியை நீ பெறவில்லை, பயமுள்ள ஆவியை நீ பெறவில்லை, பலன் தரும் ஆவியானவர் உனக்குள்ளே, பலன் தரும் ஆவியானவர் உனக்குள்ளே, அனல் மூட்டி எரியவிடு அயல் மொழிகள் தினம் பேசு, அனல் மூட்டி எரிய வீடு அயல் மொழிகள் தினம் பேசு, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகனே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே. காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் மூடுகிறார், காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் மூடுகிறார், வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே, வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே, வாழ்நாளெல்லாம்
எழுப்புகிறார். அனல் மூட்டி எரிய விடு. அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடுங்கப்பா. ஆவியானவரே, எங்களுக்குள்ள உம்முடைய அனல் வெளிப்படட்டும். அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச் செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச் செய் மகனே. மகிமையின் மேகம் இவர்தானே, அக்கினி தூணும் இவர்தானே. மகிமையின் மேகம் இவர்தானே, அக்கினியின் தூணும் இவர்தானே. நடக்கும் பாதையெல்லாம் தீபமானா. நடக்கும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சாண்டவரே நீர் மாத்திரமே. நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார். நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார். அனல் மூட்டி எரிய விடு. அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு. அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச் செய் மகனே. எங்களுடைய பலிபீடம் எரிந்து கொண்டிருக்கணும்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டிருக்கிற பலிபீடமா எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. கொழுந்து விட்டு எரியச் செய் மகளே. அனல் மூட்டி எரிய விடு. அயல் மொழிகள் தினம் பேசு. அனுதினமும் ஆவியில நிறைந்து ஜெபிக்க உதவி செய்ய. அயல் மொழிகள் எங்களுடைய வாய்கள்ல வெளிப்படுவதாக. அயல் மொழிகள் தினம் பேசு. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச் செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச் செய் மகளே. நல்லவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் அனுதினமும் எங்களுக்குள்ள செயல்பட ஆண்டவரே நீர் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நாளும் அவிழ்ந்து போயிடக்கூடாது, அணைந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. இருதயமாகிய எங்களுடைய பலிபீடம் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிய அனலாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. தேவகரம் எங்களோடு கூட இருக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். இப்பொழுதும் நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உற்சாகத்தோட ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் தந்து நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரர் ஜெபிப்பாங்க, அவங்களோட இணைந்து நம்ம ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம தேசத்தில் உண்டான ஆண்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, நம்ம துதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்மகன்களும் கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளட்டுப்பா. அவர்கள் அறியாமல் ஆண்டவரே எங்கெங்கோ அலைந்து தெரிகிறாங்களப்பா. கர்த்தர் யார் என்பதை அறியாமல் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களுக்கும் ஓடி அலைகிறாங்கப்பா. குன்றுகளுக்கும் மலைகளையும் தேடி ஓடுறாங்க. ஆண்டவரே, நீர் அவர்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். நீர் மெய்யான தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டுப்பா. நீரே ஆதியும் அந்தமும் அல்வாவும் ஒமேகாவும் ஆனவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். நீரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர்தான் மெய்யான தேவன் என்பதை இந்த ஆண்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா ஆண்களும் ஆண்டவரே, கர்த்தராக இயேசுகிறது ஒருவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லா ஆண் மக்களும் ஆண்டவரே உண்மையை அறிந்து கொண்டு உமக்காய் வாழ, உமக்காய் வைராக்கியமாக நிற்க கர்த்தர் உதவி செய்தருளுங்க. அவர்களை கட்டி வைத்திருக்கிற இருளின் அதிகாரங்கள் அழிக்கப்படட்டும். அந்தகார லோக அதிபதிகளுடைய வல்லமைகள் அழிக்கப்படட்டும். வானமல்ல பொல்லாத சேனைகளின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக. எல்லா வானமல்ல பொல்லாத சேனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் ஆண்மகன்களை விட்டு விலகி ஓடுவதாக. எல்லா லூசிப்பரின் ஆவிகளும் விலகு இயேசுவின் நாமத்தினால். ஆண்களின் கட்டி வைத்திருக்கிற அறியாமை இருள்களில் மூழ்க வச்சிருக்கிற எல்லா சாத்தானின் கிரிகைகளும் என் ஆண்மகன்களை விட்டு விலகட்டுப்பா. கர்த்தரே தெய்வம், பாகால் அல்ல தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டுப்பா. எல்லா ஆண்மகன்களுக்குள்ளே இருக்கிற சிந்தனை கட்டுக்களை கர்த்தர் தாமே அவிழ்த்து விடும்படியாக ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படி செய்துவிட்ட நல்ல தெய்வர்க்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இந்த ஜெப குறிப்புக்காக யாராவது ஒருத்தர் ஜெபங்க. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, சபா அந்த வேளை ஆண்டவரே எங்களை ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்துல இருக்க ஒவ்வொரு ஆண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு ஆண்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் சப்பா. ஒவ்வொரு ஆண்களுக்குள்ள தேவ ரட்சிப்பு உண்டாகட்டும். நீர் தான் மெய்யான தெய்வங்கிறத அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க சபா. எல்லா அறியாமை நிருள்கள் அழிக்கப்படுவதாக. ஆண்களை அந்தகாரப்படுத்தி வச்சிருக்க எல்லா சத்துருவிக்கிறீர்கள் அழிக்கப்படுவதாக. தேவ ரட்சிப்பு உண்டாகட்டும் சபா. சபா எல்லாரும் பாவத்துல இருந்து மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. தேவனுக்குரிய பாத்திரங்களா ஒவ்வொருத்தர எடுங்க. அந்த எழுப்பலுக்குரிய ஆண்டே பாத்திரங்களா ஒவ்வொருத்தர எடுத்து பயன்படுத்துகிற காரியங்கள் ஆண்டே ஆண்கள் வளர்ச்சியில உதவி செய்யுங்க. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக நிற்கிற ஆண்களை எழுப்பி தாங்கப்பா. அந்த ஊழியத்தின் பாதையில ஓடுற ஆண்களை எழுப்பி தருவீராக. ஒவ்வொரு ஆண்களை தேவன் நாமே பாவத்துல இருந்து சுத்திகரிங்க. நீர்தான் மெய்யான தெய்வங்கிற அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தேவ ஆவியானதாமே ஒவ்வொருத்தருக்குள்ள கிரியை செய்யுங்க ஜெபிக்கிறோம். அவர்கள் மத்தியில தேவ வெளிச்சம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி ராஜா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாம் இயேசுவாலாகும் எல்லாம் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.
நல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் சர்வ வல்லவர், எல் சடா ஹல்லேலூயா, எல் சடா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஜெப குறிப்பா, மோசேயை போல ஒவ்வொரு ஆண்மகன்களும் திறப்பில் நிற்கணும். அன்றைக்கு ஆதி பிதாக்களை நடத்துவதற்கு ஒரு மோசையை கர்த்தர் ஏற்படுத்தினது போல இன்றைய நாட்கள்லையும் ஆண்மகன்களுக்குள்ள ஒரு மோசைக்கள் எழுமணும், ஒரு யோசுவாக்கள் எழுமணும். ஆமே, அதற்காக நம்ம ஜெபணும். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, இந்த நாளில் கூட ஆண்டவரே ஆதி சபையில் ஆண்டவரே நீர் உருவாக்கின மோசையை போல் இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்மகன்கள் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக எழுப்பி நிற்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்திலையும் புத்திலையும் தேறினவர்களாய் ஆண்டவரே அவர்களை எலும்ப பண்ணுங்க ராஜா. அம்மே அவர்களை எலும்ப பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்புங்க ராஜா. அம்மே மோசைக்கு அக்கினி ஆண்டவரே முட்செடியில் அக்கினி எரிந்தது போல இந்த நாட்களில் உடைய ஜனங்களுக்கு முன்பாக உடைய அக்கினியை வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நீர் மெய்யான தேவன், நீரே மெய்யான தேவன், இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய தேவன் என்பதை அம்மே ஆண்மகன்களுக்கு ஆண்டவரை உணர பண்ணி அநேகரை வழி நடத்தக்கூடிய ஆண்களை நீங்கள் எழுப்பித்தாங்க ஆண்டவரே. ஒரு மோசையை போல யோசுவாவை போல ஆண்டவரே வழி நடத்துகிற ஒரு ஆண்களை நீங்கள் எழுப்பித்தாங்கப்பா. இந்த தேசத்தில் நீங்கள் எழுப்பித்தாங்கப்பா. நீங்கள் எழுப்பித்தாங்க. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் எல்லாம் கூடுமே. நம்ம நீங்கள் இந்த நாட்களையும் திறப்பில் நிற்கக்கூடிய ஆண்களை நீங்கள் எழுப்பி கொடுங்க ஆண்டவரை. நீங்கள் எழுப்பி தாங்க. நீங்கள் அப்படியே செய்துவிட்ட நல்ல தயவிற்காக நன்றி செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஜெபக்குறிப்புக்காக நல்ல பிதாவே, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. பொழுதும் ஆண்டவரே ஆண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திற்கு ஒவ்வொரு ஆண்களையும் ஆண்டவரை இங்கே தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை ஊழியக்காரலாம் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மோசையை போல எழுப்புங்க இயேசுப்பா. கர்த்தாவே ஜனங்களை வழி நடத்துகிற வல்லமை ஒவ்வொரு ஆண்களுக்குள்ள இறங்கட்டும். கர்த்தாவே ஆண்டவரை கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்களை வழி நடத்த விடாம தடை பண்ணுகிற எல்லா கிரிகைகளும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு ஆண்களும் ஆண்டவர் உமக்காக வாழட்டே சப்பா. உலகத்திலிருந்து ஒவ்வொருத்தரையும் நீங்க பிரித்து எடுக்கும்படியாக ரட்சிப்பின் வல்லமை ஒவ்வொரு ஆண்களுக்குள்ளே உண்டாகட்டும். கர்த்தர் தாமே ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. அநேக சபைகள்ல ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்கள் முன்மாதிரியா இருக்க உதவி செய்யுங்க. அநேக குடும்பங்கள்ல ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்கள் முன்மாதிரியா இருக்க உதவி செய்யுங்க. எல்லா ஆண்டவரே குடும்பங்கள்ல செயல்படுகிற எல்லா கிரிகைகளும் அழிக்கப்படுவதாக. ஆண்களை ஆண்டவரே முன்னேற விடாம தடை பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். ரட்சிக்க விடாம தடை பண்ணுகிற ஆவி அழிக்கப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள்ள வாழ விடாம தடை பண்ணுகிற ஆவி அழிக்கப்படட்டும். கர்த்தாவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஆண்களுக்குள்ளேயும் உங்க வல்லமை செயல்படுவதாக. பாவத்தை விட்டு மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் உமக்காக ஊழியம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்க வல்லமையும் கிருபையும் ஆண்டவரே செயல்படும்படியாக அப்படியே செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், வேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு
ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம தேசத்தில் உண்டான ஆண்கள் எல்லாம் பாவத்தில் சிக்குண்டு மதுபானத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் கஞ்சாவின்னு பலவிதமான போதை வஸ்துக்களுக்குள்ள ஆண்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இந்த அடிமைத்தன ஆவி என் ஆண்களை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லணும். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, இந்த நாட்களில் கூட ஆண்டவரே எங்கள் ஆண்மகன்களை இன்னும் அதிகமாக வஞ்சிச்சிருக்கிறாப்பா பிசாசு. இந்த பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. ஏனோ தானன்னு குடிச்சிட்டு இருந்தவங்களாம் இப்போ அதிக குடிகாரர்களாக மாறிட்டாங்களப்பா. ஆண்டவரே சிறு வயதில் இருந்து முதியோர் வரைக்கும் ஆண்டவரே பாவம் அந்த கஞ்சாவுகளையும் ஆண்டவரே போதை வஸ்துக்கள்லையும் அவின் ஊசிகள் பலவிதமான ஆல்கஹால்களால் ஆண்டவரே சிக்குண்டு மாட்டிக்கொண்டு இருக்கிற என் ஆண்மகன்களை விடுதலையாக்குங்கப்பா, விடுதலையாக்குங்க. பாவ சேற்றில் இருந்து விடுதலையாக்குங்க. அவர்கள் அறியாமல் இருள்கள் விலகட்டு ராஜா. அவர்களை அறிய விடாமல் கட்டி வைத்திருக்கிற சாத்தானின் சகல தந்திரங்களும் என் ஆண்மகன்களை விட்டு இப்பொழுதே விலகி போவதா இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே விடுதலை கொடுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் விடுதலை கொடுங்கப்பா. நீங்கள் விடுதலை கொடுங்க. உடைய ஞானமும் புத்தியும் ஆண்மகன்களுக்கு உண்டாகட்டும். அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிற இருளின் அதிகாரங்கள் இப்பொழுதே விலகி போவதாக. எல்லா மாம்ச கிரிகைகளும் அழிக்கப்படட்டும். எல்லா இருளின் அதிகாரங்களும் விலகிப்போ. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே என் ஆண்மகன்களை விடுதலையாக்குங்கப்பா. எல்லா மதுபான போதை பழக்கத்துக்கும் ஆண்டவரே எல்லா போதை வஸ்துக்களுக்கும் அடிமையாக்கி வச்சிருக்கிற எல்லா இருளின் கிரிகைகளும் இப்பொழுதே சிறுவர் முதல் வாலிபர் வர, வாலிபரிலிருந்து முதியோர் வர எல்லாரையும் நீங்கள் இப்பொழுதே விடுதலையாக்கி மீட்டு கொள்ளும்படியா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த ஜெபக்குறிப்புக்காக அன்பின் பரலோக பிதாவே, மெத்திக்குள்ள சோதரிக்கிறே சபா, இதிலே ஜெபித்தளவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சபா. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. ஒவ்வொரு ஆண்களும் மதுபானத்தில் அடிமையாக்கி சபா சபா அதெல்லாம் நிர்மூலமாக்கி போடுங்க சபா சபா. யாருமே இனிமே மதுபானம் குடிக்க கூடாது சபா சபா. தலைவர்கள்ட்ட நீரே பேசுங்க சபா சபா. தலைவர்களே சபா ஹல்லேலூயா. வல்லமைக்கார இறைவனே உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஒவ்வொரு போதை பொருட்கள் அழிக்கப்படும் இயேசுப்பா. ஒவ்வொருத்தரை நீரே பாதுகாத்துக் கொள்வீராக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ஜீவ வார்த்தைகள் பிடித்து கொண்டு சுடர்களாய் உலகிலே ஒளி வீசுவோம். ஜீவ வார்த்தைகள் பிடித்து கொண்டு சுடர்களாய் உலகிலே ஒளி வீசுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளா வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா. மான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளா வாழ்ந்திடுவோம்.
அடுத்ததாக ஆண்களுக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும். இதெல்லாம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்குதான். அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பா. அது முகத்திலிருந்து வழிந்தோடி உடையை நனைக்கக்கூடிய அந்த அபிஷேகமாக இருக்குமா. அப்படி ஆண்கள் எல்லாம் ஒருமனப்பட்டுட்டா சபையில் ஒரு எழுப்புதல் வந்துடும். அந்த ஒரு மனதின் ஆவி எப்படி இருக்கணும்னா யோனத்தான் தாவீதை போல இருக்கணும். தாவீதும் யோனத்தானும் ஸ்திரீகளுடைய நேசத்தை பார்க்கலாம். அவங்க அவ்வளோ ஒரு மனமாக இருந்திருக்கிறாங்க. அதல் போல் நம்ம ஆண்களும் அந்த நேசத்தை வெளிக்காட்டணும். ஒரு மனதாக தேவனுக்காக எழுப்பி நிற்கிற ஆண்களாக இருக்கணும்னு நம்ம ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பலோ தந்தையே துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்குள்ளையும் ஒரு மனதின் ஆவியை கொடுங்கப்பா. ஒரு மனதின் ஆவியை கொடுங்க. கர்த்தருக்காக எளிமை பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஞானத்தின் ஆவியை கொடுத்த ஆண்டவரே சபையை கட்ட, சபைக்காக எளிமை பிரகாசிக்க, தேவனுடைய ராஜ்யை கட்டுவதே எங்களுடைய நோக்கம் என்பதை அவங்க அனுதினமும் ஆலோசனை பண்ணி ஆண்டவரே ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு ஆண்களை நீங்கள் எழுப்பித்தாங்கப்பா. ஆவியானவரே நீங்கள் நடத்துங்கப்பா. உம்மாலன்று வேறொருவராலும் கூடாதுப்பா. நீங்கள் எங்கள் ஆண்மகன்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியை ஊற்றிடுங்கப்பா. கருத்து வேறுபாடுகள் வேணாம். எல்லாரும் ஒரே நினைவாக ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்காக எழும்பி நிற்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு மனதின் ஆவியை கொடுங்க. யோனத்தான் தாவீதை போல மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே ஒரு சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ இந்த நண்பர்களை போல மாற்றிடுங்க ஆண்டவரே. இவர்களை ஜெபிக்கிற பிள்ளைகளா, ராஜ்யத்துக்காக எழும்பி நிற்கிற பிள்ளைகளா, ஆண்களை, வாலிப பிள்ளைங்களை, சிறுவர்கள் எல்லாருக்களையும் ஒரு மனதின் ஆவி ஊட்டப்படுவதா. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இவைகளை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தர் தாமே இதற்காக யாராவது பரலோக பிதாவே, நாங்கள் ஜெபிக்க கொடுத்த நம்முடைய கிருபைக்காக தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஆண்களுக்காக கூட உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக வாலிபர்களுக்குள்ள உடைய வல்லமை வெளிப்படுவதாக ஒவ்வொரு ஆண்களுக்குள்ளேயும் ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுங்கப்பா. ஒரு மனதை சீர்குலைக்க நினைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ராஜ்யத்திற்காக எழும்பி நிற்க நீங்க உதவி ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் நெகேமியா போல எழும்ப உதவி செய்தல்லங்கப்பா. இடிப்பட்டதுக்கு நினைத்த ஒரு கவலை உண்டாகும்படி ராஜ்யத்திற்காக எழும்பி நிற்க நீங்க உதவி செய்வீராக. ஆண்களோடு ஐக்கியமா இருக்க உதவி செய்யுங்க. எழுப்புதலுக்காக ஒருமனப்பட்டு இணைந்திருக்க உதவி செய்யுங்க. எலியாவை போல நிற்க நீங்க உதவி செய்யுங்க. எஸ்ராவை போல மாற்றுங்க. தன்னையே அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்களா இருக்கு நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே எலியா போல பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்த சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மைமானது என்று சொன்னீங்களே. அந்த நன்மை ஒவ்வொரு ஆண்களுக்குள்ளே உண்டாவதாக. ஆண்டவரே அங்கே நீங்க தாமே ஆசீர்வாத நன்மைகளை கட்டளையிடும்படி ஒவ்வொருத்தருமே நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நான் நிரப்புவீராக. மனப்பட்டவர்களாக எழும்பி நிற்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த விதத்தில் ஆண்டவரே எந்த ஒரு சோர்வுகளும் பலவீனங்களும் வரவே கூடாது. போட்டி பொறாமைகள் எல்லாம் வரவே கூடாதுப்பா. ராஜ்யத்திற்காக திறப்பிலே நிற்க நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஆண்டவரே நமக்காக எழும்பி நிற்க நீங்க உதவி செய்வீராக. எந்த சூழ்நிலையில ஆண்டவரே எந்த ஒரு ஆண்களையும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். ஒருவர் சொந்த சகோதரரா நேசிக்க நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தர் மேலும் வல்லமை வெளிப்படுவதாக. ஜெபிக்கிற ஆவியினால நீங்க தாமே நிரப்புவீராக. ஆண்டவரே 3 நேரமும் ஜெபிக்கிற ஆண்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. தன்னையே அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்களா இருக்க உதவி செய்தல்லுங்க. கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிற ஆண்களை நீங்க தாமே எழுப்பி தருவீராக. தேவ வல்லமை தாமே ஒவ்வொருக்குள்ளேயும் வெளிப்படும்படியா நாம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாவீது யோனாத்தான் போல ஆண்டவரே ஒரு சிநேகிதமுள்ள நபர்களா இருக்க உதவி செய்யுங்க. நம்முடைய ஐக்கியத்திற்குள்ள நிலைத்திருக்க உதவி செய்வீராக. மூலமா ஒரு மகாபெரிய எழுப்புதல் நீங்க தாமே கட்டளையிடுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை தாமே ஒவ்வொரு ஆண்களுக்குள்ளேயும் ஊற்றப்படும்படியாக நீங்க ஆண்கள் மூலமா அநேகர் ரட்சிக்கப்பட போற நம்முடைய மேலான கிருபைக்காய் நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது ஏசையா முடியாது
முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது. திராட்சை செடியே உம் கொடினா உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் கனி தருவே. திராட்சை செடியே உம் கொடினா உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் கனி தருவே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா முடியாது முடியாது. மண்ணோடு நான் ஒட்டியுள்ளேன் உமது வார்த்தையா இந்நாளில் என் உயிர்ப்பியும் என் தெய்வமே. மண்ணோடு நான் ஒட்டியுள்ளேன் உமது வார்த்தையால் இந்நாளில் என் உயிர்ப்பியும் என் தெய்வமே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா முடியாது முடியாது. ஆமென். அடுத்ததாவது வர ஒவ்வொரு ஆண்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்தோன்னே துவண்டு விழுந்துடக்கூடாது. எல்லாரும் யாக்கோப்பை போல தேவனுடைய சமூகத்தில் இருந்து நன்மை பெறு வரைக்கும் அவரை நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் ஆண்களுக்குள்ள உண்டாகணும். ஒரு பிரச்சனையை கண்டவுடனே துவண்டு விழுந்து கர்த்தரை விட்டு பின்மாறிடக்கூடாது. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற எண்ணங்கள் உண்டாகக்கூடாது. யாக்கோப்பை போல உறுதியாக அவன் ஜெபிச்சு அவன் தேவனை அவரை ஆசீர்வதிக்காமல் அவரை பொழுது விடுவ வரைக்கும் அவரை விடலையாம் யாக்கோப்பு. அதுபோல் கர்த்தரிடத்தில் நன்மை வரும் வரைக்கும் கர்த்தரை பிடித்து கொண்டு கர்த்தரையே நம்பி கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார்ன்ற அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஆண்கள் இந்த தேசத்தில் வேணும். ஆனால் குழப்பங்கள் கவலைகளை கண்டு குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளை கண்டு குழம்பி கர்த்தரை விட்டு பின்வாங்கி சோர்ந்து கலங்கி நின்றக்கூடாது எந்த ஆண்மகன்களும் அப்படின்னு ஜெபணுமா. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பலோ தந்தையே துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்கள் ஆண்மகன்களுக்காக முடிய பார்த்தாண்டில் வருகிறப்பா மீண்டுமா வருகிறோம்பா. எங்கள் ஆண்மகன்களை ஆண்டவரே எந்த பிரச்சனையில் இருந்த ஆண்டவரே நீர் மீட்டுக்கொள்ள வல்லவராக இருக்கிறேன், நீர் விடுதலையாக்கி நடத்த வல்லவராக இருக்கிறேன். ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட வேண்டுனா நீங்கள் தருவீங்க, உண்மையிலே நாங்கள் இருக்க பிடித்து கொண்டா எங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தருவீங்கப்பா. இந்த வைராக்கியம் எல்லா ஆண்மகன்களுக்களையும் உண்டாகட்டும் ராஜா. கர்த்தரிடத்துல இருந்து நன்மையை பெறு வரைக்கும் அவரை நான் விடமாட்டேன், அவரை விடமாட்டேன்ற அந்த நம்பிக்கை ஆண்களுக்கெல்லாம் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும் ராஜா. கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரிடத்தில் நன்மை வருவரை அவரை விட்டு விலகாமல் இருக்கிற ஆண்களை எழுப்பித்தாங்கப்பா, எழுப்புங்க. அவர்களை ஆண்டவரே மனச்சோர்வுகள் அசதிகள் எதுவும் அவர்களை பின்வாங்க வச்சிடக்கூடாது. ஆண்டவரை குடும்ப சூழல் அவர்களை பின்வாங்க வச்சிடக்கூடாது. கர்த்தரை பிடித்து கொண்டு கர்த்தராலே நன்மை வரும் என்று விசுவாசித்து உண்மை ஆண்டவரை யாக்கோபு ஜெபித்தாரப்பா. அதுபோல என் ஆண்கள் எல்லாரும் உம்மை பற்றி கொண்டு உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. நீங்கள் உதவி செய்யுங்க. உம்மால் அன்று யாராலும் உதவி செய்ய முடியாது. நீங்கள் தான் எங்களுக்கு விடுதலை செய்ய முடியும். நீங்கள் தான் எங்களை நடத்த முடியும். நீங்கள் தான்ப்பா எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவ முடியும். நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஆண்மகன்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த ஜெபத்துக்காக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சபா. ஆண்டவரே ஆண்களுக்கான ஜெபி கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசத்துல இருக்கிற சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கான ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்களும் பிரச்சனைகளை போராட்டங்களை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. குடும்பத்தை நடத்துகிற பலனை கொடுங்க ஆண்டவரே. வேலைக்கு போறதுல அவங்க பலன் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வல்லமை ஒவ்வொரு ஆண்களுக்குள்ள இறங்க கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்க உதவி செய்வீராக. ஆவியானுடைய உதவி இல்லாம அப்பா உங்க மாம்ச பலவீனங்களை தாங்க முடியாது. நீங்க தாமே உங்களை பலன் கொடுத்து நடத்தும்படியாக எந்த பிரச்சனைகளையும் கண்டு ஆண்டவர் சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்க தாமே உங்களுக்கு ஒரு பலனா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு ஆண்களையும் நீங்க தாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்.
கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆண்கள் மேலே உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இறங்கட்டும். எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு பலன் உண்டாகும்படியாக ஆமென். ஜெபிக்கிறோம். அப்படியே சேப்பர கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் ஆமென், நாமத்தில் ஆமென், ஜெபிக்கிறோம் ஆமென், நல்ல ஆமென். பிதாவே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் குடும்பத்தை கட்டுகிற ஒரு ஞானம் உண்டாகணும். குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைங்களை எப்படி நடத்தணும் அப்படின்ற ஞானம் ஒவ்வொருவருக்குள்ளையும் உண்டாகணும். கர்த்தர் தாமே அந்த ஞானத்தை கொடுக்கணும். ஜெபனமா எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பல தந்தையே இருக்கிற சோதரிக்கு ராஜா தேசத்தில் இருக்கிற ஆண்கள் எங்களுக்கும் கூட நீங்கள் ஆண்டவரே ஞானத்தையும் புத்தியும் கொடுங்கப்பா. குடும்பத்தை எப்படி நடத்தணும் ஆண்டவரே, மனைவியை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், அவர்களோடு நாங்கள் எப்படி அன்பாக பழகணும் என்பதெல்லாம் ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆண் பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீங்கள் ஞானத்தையும் புத்தியும் கற்றுக் கொடுங்க. குடும்பத்தை நடத்தக்கூடிய, பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள தாங்கப்பா, எங்களுக்குள்ள கொடுத்துருங்க. ஆண்மகன்களுக்குள்ள கொடுத்துருங்க. தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்மகன்களுக்குள்ளேயும் உடைய ஞானத்தையும் புத்தியும் கொடுங்கப்பா. ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் குடும்பத்தை நடத்துகிற ஒரு ஞானம் உண்டாட்டுப்பா. நீர் ஞானத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவற்றுக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குற உம்மிடத்தில் கேட்க சொன்னீங்களப்பா. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த ஜெபத்திற்காக யாராவது நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு ஆண்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே குடும்பத்தை நடத்த ஆமென். கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா என்னென்ன செய்யணும் அப்படி ஞானத்தை கொடுங்க. ஆமென். கர்த்தர் தாமே எங்க போனாலும் கர்த்தருடைய தூதன் தாமே செல்லும் முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பத்தை நடத்துற ஞானத்தை கொடுங்க. ஆமென். நீர்தாமே ஞானத்தை கர்த்தர் தாமே கொடுக்க முடியாது கொடுப்பீராக. அப்பா எந்த காரியத்தை செய்யணும் செய்யக்கூடாது என்ற ஒரு அறிவு உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் தாமே ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆமாப்பா. குடும்பத்தை அவர்கள் நடத்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்களுக்குள்ள எந்தவித கிரியைகளை செயல்படக்கூடாது. கர்த்தர் தாமே ஏசப்பா நீர்தாமே அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்து. ஆமென். இப்படி செய்யற நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உன்னை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உன்னை காண வேண்டும். தேவா தேவா.
அறியாமை இருள் விலகி என் அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி என் அதிசய தேவனை காண வேண்டும். என் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உன்னை காண வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஆண்கள் எல்லாரும் தேசத்துக்காக, தேசத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க அநேகர் எழும்பி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம சொல்லுகிற பிள்ளைகளா அநேக ஆண்கள் எழும்பணும். தேசத்தில் இருக்கிற அநேக ஆண்கள் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா, ஆமாம், எழும்பி நிற்கணும். அந்த ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு வைராக்கிய வாஞ்ச உண்டாகணும், எண்ணங்கள் உண்டாகணும். எதை குறித்தும் கலங்காமல் தேவராஜ்யத்தை கட்ட ஞானத்தையும் புத்தியும் சுகத்தையும் பலனை கர்த்தர் கொடுக்கணும்னு ஜெபணுமா. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே மத்துக்கிற சோதரிக்கு ராஜா, இந்த நாளில் கூட ஆனவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்மகன்களும் அறியாமை இருள்களில் மாட்டி சிக்கி கொண்டு இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவரே ஒரு சுவிசேஷர்களா, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளா அநேகரை எழுப்பி தாங்காண்டவரே, அநேகரை எழுப்பி தருவீராக. ஆண்டவரே காலம் கடைசியானபடினால் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை எழுப்பி கட்டுகிற ஆண்களை எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் எழுப்பி தாங்கப்பா. எல்லா பிள்ளைங்களும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளா, உமக்காக ஓடுகிற பிள்ளைகளா நீங்கள் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இறங்கட்டும். உம்முடைய ஞானம் உண்டாகட்டும். ஆண்டவரே உம்மை குறித்த சிந்தை, உம்மை குறித்த எண்ணங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஆழ்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்புக்களை வழி நடத்தட்டும். அபிஷேக நதியினால் ஆண்டவரே நிரப்பிடுங்க. உம்முடைய அன்பின் ஆவினால் நிரப்பிடுங்க. ஆண்டவரே அநேகருக்கு உம்முடைய அன்பை ஆண்டவரே இந்த உலகம் எங்கிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய பலத்த கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும்ப்பா. நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. அந்த வேளையில எங்களை ஜெபி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எங்கள் தேசத்துல ஒவ்வொரு ஆண்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆமென். எங்கள் தேசத்துல ஒவ்வொரு ஆண்களும் உமக்காக வாழ நீங்க உதவி ஆமென். உம்முடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்கப்பா. கடைசி காலத்துல ஆண்டவரே சோர்ந்து போற அநேக ஆண்டவரே ஆண்களை நீங்க தொடுவீராக. அப்பா உம்முடைய ராஜ்யத்துல நீங்க பயன்படுத்துங்க. ஆமென். ஆண்டவரே அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே ஆண்களை எழும்ப விடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. பல்வேறு பாவங்களை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு ஆண்களை நீங்க விடுதலையாக்குங்க. ஆமென். உமக்காக எழும்ப பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். ராஜ்யத்துல ஆண்டவரே நிற்க சுவிசேஷ ராஜ்யத்தை கட்டட்டுப்பா. சுவிசேஷத்தை சொல்ல நீங்க உதவி ஆமென். செய்யுங்க. ஒவ்வொருவரே அநேக ஊழியக்காரங்களா நீங்க ஆமென். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு ஆண்களுக்குள்ள இறங்குவதாக. ஆமென். உம்முடைய ஆவியினால வல்லமையினால நீங்க நிரப்புங்க. ஆமென். கடைசி காலத்துல அநேக ஆண்கள் உமக்காக எழும்பி ஊழியத்தை செய்ய நீங்க உதவி செய்வீராக. ராஜ்யத்துல பங்கு பெற நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென். அப்பேற்பட்ட ஆண்களை எங்க தேசத்துல நீங்க எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு சபைகளில் உள்ள ஆண்களை நீங்க பயன்படுத்துவீராக. வரங்களால வல்லமையினால நீங்க நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு ஆண்களுக்குள்ள இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வாங்க, எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். தீபங்களை ஏற்றிடுங்கள், தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். தீபங்களை ஏற்றிடுங்கள்,
தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். வாங்க எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். சிம்சோன்களே எழும்பிடுங்கள், வல்லமையால் நிரம்பிடுங்கள். சிம்சோன்களே எழும்பிடுங்கள், வல்லமையால் நிரம்பிடுங்கள். சீறி வரும் சிங்கங்களை சிறைப்பிடித்தே கிழித்திடுங்கள். சீறி வரும் சிங்கங்களை சிறைப்பிடித்தே கிழித்திடுங்கள். வாங்க எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். ஹல்லேலூயா. கடைசியா தேசமங்களும் இருக்கிற சபைகளுக்காக எழுப்பி நிற்கிற ஊழியக்கார பிள்ளைங்க, ஆண்கள் ராஜ்யத்தை இணைந்து கட்டுகிற ஒரு ஞானத்தை இருக்கிற தலைவர்கள் மூலமாக அதை ஏற்படுத்தி தரணும். இந்த தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் இணைந்து தேசத்தில் பிரிந்து கிடக்கிற எல்லா சபையில் இருக்கிற ஊழியக்காரங்களையும் ஒருமனப்படுத்தி எழுப்புதலை காணணுன்னா ஒரு மனம்தான் முக்கியம். இந்த ஒரு மனதை சாத்தான் ஜனங்களுக்குள்ளேயும் வர விடுறான்ல, ஊழியக்காரங்களுக்குள்ளேயும் வர விடுறான்ல. இந்த எழுப்புதலை கொண்டு வரணும்னா தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் ஒன்று கூடி அவங்க எல்லாரும் சபைகளை சிறு சிறு சபைகளையும் ஒன்று கூட்டி ஆராதிச்சா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா நம்ம தேசத்துக்கு சேமம் உண்டாகும். அதை தான் ஆதி பிதாக்கள் செஞ்சாங்க, அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் தேசத்துக்காக தங்கள் ஜனங்களுக்காக வேண்டுனா, ஒருமனப்பட்டு வேண்டுனா தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆமாம், இந்த ஒருமனம் சபைக்குள்ளே, சபை ஊழியர்களுக்குள்ளே, ஆமாம், சபை ஊழியர்களை நடத்தக்கூடிய ஒரு பெரும் தலைவர்களுக்குள்ளே இந்த ஞானம் உண்டாகி எல்லாரையும் ஒருமனப்படுத்தி கர்த்தருக்குள்ளே வாழ வளர, கர்த்தருக்குள்ளே எல்லாரும் எழுப்பி பிரகாசிக்க, கர்த்தர் தாமே இந்த பெரிய ஊழியக்காரர்களை ஆண்டவரை எழுப்பி தரணும், ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கணும். கர்த்தர் தாமே, கர்த்தரால் அன்றி வேறு ஆளாலையும் அதை செய்ய முடியாது. கர்த்தர் தான் ஞானத்தை கொடுக்கணும், கர்த்தர் தான் ஒரு மனதின் ஆவியை கொடுத்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யணும் அப்படின்னு ஜெபணுமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே பெரும் பெரும் ஊழியர்களை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீங்க. அவங்க எல்லாரும் ஒன்று கூடி, அம்மே நான் பெரியவர் நீர் பெரியவர் என்ற எண்ணங்கள் இல்லாமல் எல்லாரும் ஒரு மனதான் அம்மே தன்னை தானே விட்டு கொடுத்து அம்மே எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுக்கிறோம், தேவ ராஜ்யத்துக்காக நிற்கிறோம். அம்மே எல்லா தேவ பிள்ளைகளையும் தேவ ராஜ்யத்துக்கு நடத்தணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே தேசத்துக்காக கதறுகிற, தேசத்தை ஒருமனப்படுத்தி அம்மே தேவன் பக்கமாக திருப்புகிற ஆண்டவரே ஒரு ஊழியர்களை எழுப்பி தாங்க. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ராஜ்யத்துக்காக ஒரு மனதை கொடுங்க ராஜா. அவன் சாத்தான் அவன் ஒருமனப்பட்டு ஆண்டவரே அவன் காரியத்தில் ஆண்டவரை அவன் செயல்படுத்துகிறானப்பா. ஆனால் நாங்கள் முடி ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகள் நாங்கள் ஒரு மனமாக எழும்பி முடி ராஜ்யத்துக்காக எழும்பி நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சாத்தானின் வஞ்சக தன்மைகளை என் ஜனங்களை விட்டு என் ஊழியக்கார பிள்ளைங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. எல்லாரையும் வஞ்சிச்சு வச்சிருக்கானுப்பா இந்த சாத்தானின் பிடியிலிருந்து என் ஊழியக்கார பிள்ளைங்களை விடுதலை ஆக்குங்க. ஊழியர்களை விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே பெரும் அப்போஸ்தலர்களை ஆண்டவரே தலைவர்களை நீங்கள் தொடுங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரே அவர்களை கட்டி வைத்திருக்கிற இருளின் அதிகாரத்தை விலக்கி கர்த்தருடைய ஞானத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அன்று தினத்தில் ஆண்டவரே
நீர் கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது ஆண்டவரே அந்த தேவனுக்கும் எங்களுக்கு உண்டான ஆண்டவரே அந்த திரையை கிழித்து ஆண்டவரே எங்களை நேர் முகமாய் ஆண்டவரே உங்களை தரிசிக்கத்தக்கதாய் அம்மே பிதாவை நாங்கள் பார்க்கத்தக்கதாய் அந்த உதவி செய்தீரே. அதே போல் இந்த நாட்களிலும் எங்கள் ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறியாமை இருளின் திரைச்சிலை கிழித்து ஆண்டவரே எல்லாரும் ஒரே திறத்தார், ஒரே சபையார், ஒரே ராஜாவுக்கு அம்மே பணி செய்கிற பணியாளர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்கு முன்பாக எல்லாரும் ஆண்டவரே அன்று தேவ ஆலயத்தின் திரைச்சலை கிழித்தது போல இன்றைய தினத்தில் ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற ஆண்டவரே தேசத்தில் ஜனங்களை நடத்துகிற எல்லா ஊழியக்காரங்களுடைய ஆண்டவரே மறைத்து வைத்திருக்கிற அந்த திரைச்சிலையை ஆண்டவரே கிழித்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் எல்லா மனிதர்களுக்கு முன்பாக எல்லா ஊழியக்காரர்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜா நீர் இறங்கி வாங்க, நீங்கள் வாங்க, மாம்ச திரையை கிழித்து போடுங்க, மாம்ச திரையை கிழித்து போடுங்க. அம்மே ஆவின் வல்லமினால் ஆவின் கனிகளால் நிரப்பி ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே தேசமாக எங்கள் தேசத்தை மாற்றுங்கப்பா. நீங்கள் மாற்றுங்க, உம்மாலே அன்றி வேறொருவராலும் மாற்ற முடியாது. ஆண்டவரே எழுப்புதல் தீ எங்கள் தேசத்தில் பரவட்டும், எழுப்புதல் தீ எங்கள் தேசத்தில் பரவட்டும். அதற்கு எல்லாரையும் ஒன்று கூட்டி சேருங்கப்பா. ஆண்டவரே இனி காலம் செல்லாதே நீர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேறி கொண்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுக்குள்ள ஒரு மனதை கொடுத்துருங்க ராஜா. நாங்கள் எல்லாரும் எழுப்பி நிற்கணும் ராஜா. எங்களை மந்தப்படுத்தி வச்சிருக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். எங்களை மந்தப்படுத்தி வச்சிருக்கிற ஆவிகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தைகளால் மந்தப்படுத்தி வச்சிருக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டுப்பா. அம்மே எல்லா மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன கர்த்தர் எல்லாருக்களையும் ஊற்றிடுங்க. மாம்ச திரையை கிழித்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. அம்மே எங்களுக்குள்ள இருக்கிற எங்களை மறைச்சி வச்சிருக்கிற அந்த மாம்ச திரையை கிழித்து போடுங்கப்பா. நீங்கள் வெளிப்படுங்க. நீங்கள் வந்தால் போதும்பா. நீங்கள் எங்களை நடத்திடுங்க ஆவியானவரை. நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் எல்லாருக்குள்ளையும் இறங்கி வந்துடுங்கப்பா. ஒருவர் கூட ஆண்டவரே கெட்டு போகிறது உமக்கு புரியல. எல்லாரையும் ஒன்று சேர்த்து உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்பிடுங்கப்பா. நீங்கள் திருப்பிடுங்க. எங்களை மாற்றிடுங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கசப்பு வெறுப்பு எல்லாம் மாறட்டும். ஏற்ற தாழ்வுகள் வேணாம்பா. எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கி நாங்கள் எல்லாரும் ஒரே தாய் பிள்ளைகள், எங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுக்கு வேலை செய்கிறோம். அந்த எண்ணங்கள் எங்களுக்கு உண்டாயிடுப்பா. நீங்கள் ஊற்றிடுங்கப்பா. நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் செயல்படுங்க. எங்களால் கூடாது, ஆனால் உம்மால் எல்லாம் கூடுவேன். நீங்கள் எங்களை நிரப்பிடுங்கப்பா. வேக தேசத்தை நிரப்பிடுங்க. உடைய வல்லமையினால நிரப்பிடுங்க. வரங்களாலையும் கனிகளாலையும் நிரப்பி ஆண்டவரே சாத்தானின் ராஜ்யத்துக்கு முன்பாக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களை மூடிருங்கப்பா. நீங்கள் எங்களை அனுமதிச்சிருங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதற்காக அன்னிப்பலோ பிதாவை துதிக்கிற ஸ்தோத்திரிக்க ஏசப்பா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்திற்கு ஒவ்வொரு ஊழியக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே உடைய வல்லமை இல்ல கரம் செயல்படட்ட ஆண்டவரே உடைய பாதுகாப்பு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக இடங்களை எடுத்து பயன்படுத்துகிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஒரு மனம் உண்டாகட்ட ஆண்டவரே. எங்க தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒரு மனதோடு ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் மாறட்ட ஆண்டவரே. எல்லா கசப்புகளையும் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை கரந்தான் வெளிப்படுவதாக. ஒவ்வொருத்தர்களை ஒரு மனமா ஜெபிக்கிறதுல நீங்க இறங்கி வருவீங்கன்னு சொல்லுங்க. அபிஷேகத்தை வல்லமையை பார்க்க உதவி செய்தாங்க. தேசத்துல மகாபெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். எழுப்புதலுக்கு ஆண்டவரே ஊழியக்காரருடைய ஒரு மனம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமையினால நிரப்புங்க. ஆவிக்குரிய வரங்களால நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். உடைய மகிமையின் கரை வெளிப்படுவதாக அநேக இடங்களை எடுத்து பயன்படுத்துங்க. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளை சிறு சிறு ஊழியர் செய்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முடிவு வரை இந்த நிலையத்திற்கு உதவி செய்யுங்க. எடுத்த ஊழியங்களை உண்மையா
உண்மையா செய்ய உதவி செய்வீராக. உம்முடைய மகிமை கரம் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் தாமே நேர்த்தியாய் செய்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்குரிய வாஞ்சை இந்த ஆகமம் ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாகட்டும்பா. ஊழியக்காரர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. அதே காலத்துல சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளையும் மாற்றி போடுங்க. பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாறுவதாக. எழுப்புதலுக்குரிய பாத்திரமா மாற்றுங்க. கடைசி காலங்கள் ஆண்டவரே கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள ஊழியக்காரர்கள் எழும்புவான் ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உமக்கு உண்மையா ஊழிய செய்ய உதவி செய்வீராக. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே உண்மையை வெளிப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே எழும்ப உதவி செய்வீராக. வட மாநிலங்களில் ஊழிய செய்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படட்டும். ஒவ்வொரு ஜனங்களும் உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நீர்தாமே மெய்யான தேவனங்களை உணர உதவி செய்வீராக. எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல உடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆவியாவுடைய வல்லமை தாமே செயல்பட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அடுத்ததாவது நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்குள்ளேயும் இருக்கிற வியாதிகளுக்காக வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே மற்ற சோதரிக்கிற ராஜா போட்டுக்கிற முகல்கிற வணங்குற வாழ்த்துறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த ஊர் முதற்கொண்டு உலகமெங்கில் இருக்கிற எல்லா ஆண்மகன்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவருக்கு கூட ஆண்டவரே வியாதி நோய்களால் கஷ்டப்பட்டு ஆண்டவரே சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா. மரணம் வந்துடக்கூடாது. எல்லா மரண கன்னிகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா நோயிலிருந்து பேயிலிருந்து விடுதலை கொடுங்க. கேன்சர் வியாதிகளை மாற்றுங்க. ப்ரெஷர் வியாதி சுகர் வியாதிகள் மாறட்டும். எல்லா குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்றி போடுங்க. கர்த்தர் தாமே நோயிலிருந்து பேயிலிருந்து விடுதலை கொடுங்க. கிட்னி பிரச்சனைகள் மாறட்டும். சிறுநீரக பிரச்சனைகள் மாறட்டும். எல்லா நோய்கள்லேருந்து பேய்கள்லேருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீங்களப்பா. உடைய விடுவிக்கிற கரம் ஒவ்வொரு ஆண்மகன்களை விடுவித்து எந்த நோய்களாக இருந்தாலும் எந்த பேயாக இருந்தாலும் விடுதலை ஆக்கி கர்த்தர் நீ மீட்டுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே துதிக்கிற சோதரிப்பா. இந்த வேலையில் ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு ஆமென். என் தேசத்தில் இருக்கிற ஆண்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே ஆண்கள் மேல வல்லமை இறங்க முடியாது தகப்பனே உங்களோட மகிமை வெளிப்படுவதாக. தகப்பனே அவங்களுக்கு விரோதமா செயல்பட பலவீன ஆவிகள் அழிக்க ஆமென். அவங்களுக்கு விரோதமா செயல்பட தகப்பனே அப்பா அந்த யாதிகள் மாற உதவி செய்கிறார். அந்த யாதிகள் இருக்கக்கூடாது. ஆமென். தகப்பனே யார் யாருக்கு என்னென்ன யாதி இருக்குது நிர்மணப்படுத்த முடியாது. ஆமாப்பா. கர்த்தாவே உங்களோட வல்லமை இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். நாம அந்த இடத்துல மகிமைப்பட முடியாது ஜெபிக்கிறோம். உங்களோட வல்லமையில கரங்கள் கூட இருக்க முடியாது. ஆமென். அப்பா தகப்பனே நீங்களே பேசுங்க. பேசுவீராக. அவரோட நீங்க பேச முடியாது. ஜெபிக்கிறோம்பா. தகப்பனே அப்பா நீங்க தான் மெய்யான தேவன் கண்டுகொள்ள உதவி செய்ய. ஜெபிக்கிறோம். கட்டுக்கள் அறுக்கப்படட்டு இயேசப்பா. ஆமென். கர்த்தரே தெய்வம் கண்டுகொள்ள உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம். ஆவியான தெய்வம் தான் நீங்க அப்படியே செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி இயேசுவே. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தந்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
ஹல்லேலூயா. இந்த நாளை நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் அவர் ஒரு சில வசனங்களை நம்ம பார்த்துட்டு கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சீசர்களிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து மறுபடியும் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகும் சீசர்களை சந்திக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையில் நிரம்பப்பட்டவராக தான் அந்த பூமியில் என்ன செஞ்சார், வாழ்ந்தார். அப்போ நம்மளும் பரிசுத்த ஆவியானவரோட நம்ம பெற்றுக்கொள்வது மிக 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 ஒரு முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா நம்ம தேவனுடையவர்கள் அல்லன்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம ஆவியானவருடைய வல்லமை நம்மளுக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம தேவனுடைய பிள்ளையே நம்ம இல்லையா. அப்போ நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை நம்ம என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்தால் அவர் என்னென்ன கிரியைகளை செய்வார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்மளை கிறிஸ்துவை போல் நம்மளை என்ன செய்வார், மாற்றி விடுவார். நம்மளுடைய சிந்தையில் ஒரு பரிசுத்தம் வெளிப்படும், நம்மளுடைய சரீரங்களில் நம்மளுடைய அவயவங்களில் ஒரு பரிசுத்தம் வெளிப்படும். நம்மளுடைய எண்ணம் ஒரு பரிசுத்தமான எண்ணமாக, நல்ல ஒரு சிந்தனையுள்ள எண்ணங்களாக இயேசு கிறிஸ்துவை போலவே நம்ம என்ன செய்வார், பரிசுத்த ஆவியாக நம்மளை மாற்றிடுவார். அப்போ அவருடைய கிரியை நம்மளுக்குள்ளே வெளிப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை போலவே நம்மளை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லுது, நம்மளை பரிசுத்த ஆவியானவர் போதித்து நடத்துவார். அப்போ நம்ம என்ன காரியங்களை நம்ம செய்யணும், தேவனுக்கு பிரியமானபடி நம்ம நடக்கிறோமா இல்லையா, இல்லை அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்கிறோமா இல்லையா, அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறோமா இல்லையா, நம்ம நல்ல வாழ்க்கை தான் நம்ம வாழ்கிறோமா இல்லை தீய வழியில் நம்ம நடக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், நம்மளுக்கு அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மளை போதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யோவான் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் போட்டிருக்கு, சகல சத்தியத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார். அப்போ வசனத்தின்படி நம்மளை நடக்க வைப்பார், சகல சத்தியத்தின்படி நம்மளுக்கு ஆலோசனைகளை தந்து அவர் வழி நடத்துவார். ஆறுதல் செய்கிறவராய் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். அடுத்ததாக பாவத்தை என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம எந்த விதமான பாவத்தை நம்ம செய்யணும்னு நினச்சாலும் இந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு ஆவியானவர் என்ன செஞ்சிருவார், கண்டித்து நம்மளை எச்சரித்து அந்த பாவத்தை செய்ய விடாமல் என்ன செஞ்சிருவார், தடுத்துருவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம எந்த விதமான பாவத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். ஆமென். அப்புறம் பரிசுத்த ஆவியா நம்மளுக்குள்ள வரங்களை வல்லமைகளை தந்து நம்மளை நிரப்புவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு பலன் உண்டாகுது. அடுத்ததாக நம்ம பூமி முழுவதும் சாட்சியுள்ள வாழ்க்கையை வெளிப்பட, சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ளே செயல்படும் போது நம்மளுடைய சரீரம் முழுவதும் எந்த விதமான கட்டுக்களுக்குள்ளேயும் இருக்காது. ஒரு விடுதலை ஆக்கப்பட்ட சரீரமாக நம்மளுடைய சரீரம் என்ன செய்யும், மாறும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்தால் நம்மளுக்குள்ளே எப்போதுமே என்ன ஒரு விடுதலை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நம்மளுக்குள்ளே என்ன செய்யும், உண்டாகும். எந்த விதமான பிசாசின் கட்டுக்களும் நம்மளை அணுக முடியாது, எந்த விதமான மந்திரங்களும் நம்மளை தொட முடியாது, எந்த விதமான செய்வினையிலும் நம்மளுக்குள்ளே செயல்பட முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது எல்லா விதமான விடுதலையும் தந்து நம்மளை நடத்துவார். சந்ததி வழியாக வருகிற எந்த விதமான சாபங்கள் என்ன செய்யாது, நம்மளுக்குள்ளே இருக்காது. ஏன்னா அவர் விடுதலையை தந்து விடுதலையோடு நம்மளை பரிசுத்த ஆவியானவர் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த மேல் வீட்டு அறையில் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமைக்காக காத்திருக்காக எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்பட்டு வெவ்வேறு பாசைகள் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அந்த இடத்துல சீசர்களும் கூடியிருந்தாங்க. ஆனால் சீசர்கள் ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள பயம் இருந்துச்சு. தைரியமாக எதையும் சாட்சியை வெளிப்படுத்த முடியல. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க தைரியமாக மற்ற இடங்களில் போய் சாட்சிகளை சொல்லி என்ன செய்கிறாங்க, அப்போ அறிவிக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வெளிப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தைரியம் வெளிப்படும், பயம் எதுக்கு நம்மளுக்குள்ளே இருக்காது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடைக்கும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. இல்லை அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, சவுல் என்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்தவர்களை என்ன செய்கிறான், பயமுறுத்தி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறான், கொலை செய்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்த சவுலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற காரியங்களை விட்டுட்டு அவன் என்ன செய்கிறான், பவுலாக மாற்றப்பட்டு ஒரு அப்போஸ்தலனாக மாறுகிறான். அப்போ பரிசுத்த ஆவியான நம்மளுக்குள்ளே வரும்போது நம்மளுக்குள்ளே எப்பேற்பட்ட குணங்கள் இருந்தாலும் சரி, நம்மளுடைய முரட்டுத்தனமான ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பட்டாலும் சரி, மனம் திரும்பாமல் இருந்தாலும் சரி, ஆனால் அவருடைய ஆவியானவருடைய வல்லமை நம்மளுக்குள்ளே வரும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல், ஒரு மன மாற்றம் என்ன செய்யும், உண்டாகணும். அப்பேற்பட்ட கொலை பண்ணக்கூடிய ஒரு சவுல தேவன் என்ன செஞ்சார், பவுலாய் ஒரு அப்போஸ்தலாய் மாற்றினார். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமை, அவருடைய ஆவியானவருடைய கிரியை நம்மளுக்குள்ளே செயல்படும் போது நம்மளுக்குள்ளே இருக்கிற தீய குணங்களை எல்லாம் தேவன் மாற்றிவிட்டு நம்மளுடைய ஒரு புது சிருஷ்டியாய் தேவன் என்ன செய்வார், மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே கிரியை செய்யும்போது கிறிஸ்துவ போல நம்மளை என்ன செய்வார், மாற்றுவார். முதல்ல. ரெண்டாவது, வசனத்தின்படி நம்மளை போதித்து நடத்துவார். மூணாவது காரியம், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார், ஆறுதல் செய்வார், பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், வரங்களை தருவார், பலனை தருவார், சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ வைப்பார். அப்புறம் பயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காது, ஒரு தைரியத்தை தேவன் நம்மளுக்கு கட்டளையிடுவார். அதுக்கப்புறம் சவுலை பவுலாய் மாற்றினது போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் என்ன செய்வார், உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும், எப்படி இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மளுக்குள்ளே வெளிப்படுன்னு நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், முதல்ல மனம் திரும்பணும், அதுக்கப்புறம் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்போ மனம் திரும்பி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நம்மளுக்குள்ளே அவர் தந்தருளி நம்மளை அவருடைய வல்லமையின்படி நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லா விதமான காரியங்களில் இருந்து, பாவத்திலிருந்து விடுதலையாகணும், மனம் திரும்பணும். எல்லா விதமான தீய காரியங்களில் இருந்து நம்ம மனம் திரும்பி நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தந்து நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், யோவான் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்போ நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளுக்குள்ளே தேவை அப்படின்னா, ரெண்டாவது நம்மளுக்குள்ளே என்ன காரியம் வெளிப்படணும்னா, தாகம் நம்மளுக்குள்ளே என்ன செய்யணும், வெளிப்படணும். நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய சும்மா நம்ம கடமைக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. வற்புறுத்துறதுனாலையோ இல்லை மற்றவர்கள் சொல்கிறதுனாலையோ நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை தாங்க, வல்லமையை தாங்கள் நம்ம கேட்டால் அவருடைய ஆவியானவருடைய வல்லமையை நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுக்குள்ளே அந்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், நம்மளும் அபிஷேகத்தில் நிரம்பணும், அந்நிய பாசை நம்மளும் பேசணும் அப்படிங்கிற ஒரு தாகம் நம்மளுக்குள்ளே என்ன செய்யணும், உண்டாகும் போது தான் அவருடைய வல்லமையை நம்மளால் அனுபவிக்க முடியும். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லுதில்ல, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல
தேவனே என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ நம்மளும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா தாகத்தோட நம்ம தேவனை நோக்கி வாஞ்சித்து நம்ம கதறும்போது நிச்சயமாக தேவன் அவருடைய வல்லமையை கொண்டு நம்மளை நிரப்புவார். ஹல்லேலூயா. அடுத்ததா அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 32வது வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஹல்லேலூயா. இப்போ மூணாவது ஒரு காரியம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நம்மளுக்குள்ளே தருவார். நம்ம தாகம் இருக்குது, ஆனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா நம்மளுக்குள்ள அவருடைய அபிஷேகம் கிடைக்காது, அவருடைய வல்லமையை நம்மளால் அனுபவிக்க முடியாது. நம்ம தாகத்தோடு இருந்து கேட்கும்போதும் அவருக்குள்ளே நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை யார் மூலியமாக கேட்டாலும் சரி, வசனத்தின் மூலியமாக சரி, ஊழியக்காரன் மூலியமாக சரி, இல்லை நம்ம பைபிள் இப்போ வடிக்கும்போது ஆண்டவர் எந்த காரியத்துக்கு பேசுகிறாரோ அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். இப்போ பாவம் செய்யக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவருடைய அபிஷேகத்தை தந்து நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 39வது வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம விசுவாசத்தோட தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்கும்போது அவருடைய ஆவியானவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம அடிக்கடி நம்ம ஆவியானவருடைய வல்லமையை கேட்குறோம், ஆனாலும் நம்மளால் அந்த வல்லமையை உணர முடியலை, அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ளே வெளிப்படலை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் தேவன் சொல்லிட்டார். அப்போ நிச்சயமாக என்ன செய்வார்? அவருடைய ஆவியானவருடைய வல்லமையை நம்ம மேலே நிச்சயமாக ஊற்றுவார். அப்போ நம்ம விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது அவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அடுத்ததாக லூக்கா எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. அப்போ தேவனை நோக்கி நம்ம கேட்கும்போது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நம்மளுக்கு தராமல் இருக்க மாட்டார். வேண்டிக்கொள்கிற யாவருக்கும் அவர் பரிசுத்த ஆவியை தந்து வழி நடத்துகிறவர். யாக்கோப்பு தேவனிடத்தில் போராடி ஜெபிச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சான்? யாக்கோப்பு அந்த இடத்த விட்டு போனான். அது மாதிரி நம்மளும் ஆவியானவருடைய வல்லமையை அனுதினமும் நம்மளுடைய ஜெபத்தில் போராடி நம்ம கேட்கும்போது, தேவனிடத்தில் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அவருடைய வல்லமையை நம்மளுக்கு தருவார். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் போட்டிருக்கல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். அப்போ என் நாமத்தினால அவருடைய நாமத்தினால கேட்கும்போது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நம்மளுக்கு தராமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனிடத்தில் கேட்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ முதல் காரியம், நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது ஒரு காரியம், தாகம் நம்மளுக்குள்ள வெளிப்படணும். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நாலாவது, விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது தேவன் நம்மளுக்கு தருவார். ஐந்தாவது ஒரு காரியம், நம்ம போராடி தேவனிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக அவருடைய வல்லமையை நம்மளுக்குள்ளே தருவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவருடைய ஆவியானவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்ட மட்டும்தான் அந்த பாவமான உலகத்தில் நம்மளால் பரிசுத்தமாக நம்ம வாழ முடியும். அவருடைய அபிஷேகம் இல்லாமல் நம்மளால் இந்த பூமியில் என்ன செய்ய முடியாது? எதையுமே நம்ம செய்ய முடியாது. நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கலாம், அனுதினமும் பைபிள் படிக்கலாம், இல்லை அனுதினமும் நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா அவருடைய பிள்ளையே இல்லைன்னு என்ன சொல்லியிருக்கார்? வேதத்தில் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தனி ஜெபத்தில் அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவருடைய வல்லமைக்காக, அவருடைய அபிஷேகத்துக்காக, அவருடைய சத்துவத்தின் வல்லமைக்காக நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் நம்ம ஜெபிக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை தந்து நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு ஜெப கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்களாம்.
ஆனால் இங்கே வந்து என்னென்னா அநேகர் வந்து கலந்து கொண்டிருக்காங்க, அநேகர் வல்லமையினால் நிரப்பப்பட்டாகலாம். ஆனால் ஒரே ஒரு வாலிப பொண்ணு மட்டும் இது ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு வாலிப பொண்ணை மட்டும் அந்த கூட்டத்தை விட்டு எந்திரிச்சு போகவே இல்லையா, அழுதுகிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த ஐயா தினகரன் ஐயா வந்து கேட்டாங்களாம், ஏமா நீ அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஜெப கூட்டம் நடக்குது நான் கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து நான் இந்த கூட்டத்துக்கு வந்ததோட நோக்கமே நான் பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளணும் தான் நான் வந்தேன். ஆனாலும் இது வரைக்கும் அந்த ஆவியானவருடைய வல்லமையை என்னால் உணர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, வாலிப பொண்ணு அழுதுகிட்டே சொன்னிச்சான். உடனே அந்த தினகரன் ஐயா சொன்னாங்களா, உனக்கு ஆவியானவருடைய வல்லமை வேணும்னா நீ தாகத்தோட எல்லா பாவங்களையும் விட்டு மனம் திரும்பி இந்த நேரத்தில் நீ தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, அப்பொழுது உனக்கு வந்து உண்மையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை உன் மேலே ஊற்றுவார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு கண்ணீரோட தாகத்தோட எல்லா விதமான பாவத்தின் கிரியைகளையும் அறிக்கையிட்டு அந்த இடத்துல அவள் ஜெபம் பண்ணாலாம். அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்த பொண்ணுக்குள்ளே வந்து பல்வேறு அபிஷேகத்தினால வரங்களினால நிரப்பப்பட்டதை அந்த பொண்ணு என்ன செய்கிறா, உணர்றா. அப்போ நம்ம ஆவியானவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எந்த விதமான சாக்கு போக்கோ இல்லை சூழ்நிலையோ எந்த விதமான ஒரு காரணமோ நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவர் எந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணாலும் நிச்சயமாக அவருடைய வல்லமையை தந்து நம்மளை நிரப்புவார். அந்த பொண்ணுக்குள்ளே இருந்த அந்த தாகம்தான் அந்த நாளில் அந்த வரங்களை அவருடைய வல்லமையை அவருடைய கிரியையில் அந்த பொண்ணுனால் அனுபவிக்க முடிஞ்சிச்சு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம தாகத்தோடு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் என்ன செய்வார், நம்மளுடைய வாழ்க்கையை நிரப்புவார். ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னதுனால எல்லார் மேலேயும் அவருடைய ஆவியானவருடைய வல்லமையை அவருடைய அபிஷேகத்தை தந்து நடத்துவார். அதனால் நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்ம ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பக்கத்தில் இருக்கிற உள்ள கரங்கள் நம்ம பிடித்து கொள்ளுவோம். ரெண்டு பேராக நம்ம சேர்ந்து, அப்பா இந்த நேரத்தில் உங்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்காக வாழுகிற பாத்திரங்களாய் மாறணும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாவத்தின் கிரியைகளும் அழிக்கப்படட்டும். நாங்கள் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றிருக்கோம்ப்பா. உங்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க. நாங்கள் தாகத்தோடு நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. யாக்கோப்பை போல போராடி போராடி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம்ப்பா ஆண்டவரே. எங்களை நீர் ஒரு விசையா எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. தயவாய் நீர் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையின் ஆவியானவர் எங்கள் மேலே இறங்கி வருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்புவீராக அப்பா. சிறு பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, வாலிபர்களை நிரப்புங்க, ஆண்களை நிரப்புங்க, பெண்களை நிரப்புவீராக ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற யாவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை நீர் ஒரு விசையாய் தகுதிப்படுத்துங்க, ஒரு விசையாய் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவுவீராக. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. உமக்கென்று பயன்படுகிற பாத்திரமாய் எங்களை மாற்றுவீராக அப்பா. உம்முடைய வல்லமை எங்கள் மேலே இறங்கி வருவதாக அப்பா. நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியணும் ஆண்டவரே. கணுக்கால் அளவு இல்லைப்பா, முழங்கால் அளவு இல்லை, நீச்சல் ஆழம் மூழ்கத்தக்கதான ஒரு மகிமையின் மேகம் எங்கள் மேலே வெளிப்படுவதாக அப்பா. எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் எங்களை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ஆண்டவரே எங்களை நீங்க நிரப்புங்க. உம்முடைய மகிமையின் மேகம் எங்க மேல வெளிப்படுவதாக. ஆவியானவருடைய அக்கினி எங்களை பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கென்று வாழ உம்மையோ நாங்கள் ஆராதிக்க. அப்பா எங்க மேல உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகம் ஆண்டவரே எங்க மேல வெளிப்படுவதாக. அப்பா ஒவ்வொருவர்களையும் நீ நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக நதி ஒவ்வொருவர்களையும் தொடட்டு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நிரப்புங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய தாகத்தை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. உம்முடைய விடுதலை உம்முடைய மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின்
வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆண்டவரே எங்க மேல உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையை பொழிந்தருளப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தேவானுக்குள்ள வெளிப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்க மேல வெளிப்படுவதாக வல்லமை உன்னதத்தின் வல்லமை உம்முடைய ஆவியானவருடைய அக்கினியின் மகிமை எங்க மேல ஊற்றப்படட்டும்பா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பெந்தெக்கோஸ்தை நாளை போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தெக்கோஸ்தை நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும் உம்முடைய தேவ மகிமை உம்முடைய வல்லமை உம்முடைய வரங்களினாலே நிரப்பும் நிரப்பும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் ஆவியானவருடைய மகிமை ஆவியை ஒவ்வொருத்தர் மேலும் ஊற்றப்படுவதாக. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 பெந்தெக்கோஸ்தை நாளை போல எங்களுடைய மத்தியில் ஒரு முழக்கத்தோடு ஆண்டவரே பலத்த காற்று நாளை ஒரு பரலோக மகிமை பரலோக நதி எங்கள் ஊற்றப்படுவதாக வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும் தரிசன வரங்கள் உண்டாகட்டும். ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் வெளிப்படுவதாக. நிரப்புங்கப்பா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க. ஆவியானவருடைய மகிமை எங்க மேல வெளிப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் உடைய மகிமையினால எங்களை நிரப்புவீராக. தேவ ஆவியானவருடைய பலன் எங்களுக்குள்ள உண்டாகட்டும்பா ஆண்டவரே. போதித்து நடத்துகிற ஆவியானவருடைய கரம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக ஆண்டவரே. நாங்கள் சாட்சியாய் வாழணும் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நாங்கள் பலப்படணும்ப்பா ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் மேகம் எங்களுக்குள்ள வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆண்டவரே மகிமையை அனுபவிக்க, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நீங்க உதவி செய்வீராக. தேவகாரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும்பா. அனல் மூட்டி எரிய விடுவே, அயல் மொழிகள் தினம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே,
அயல் மொழிகள் தினம் பேசுவேன். எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழிகள் தினம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழிகள் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த என்னுடைய இறைவனை எப்பொழுது கொழுந்து விட்டு எரியணும்பா. அனல் மூட்டி எரிய விடுவோம். ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரே செய்திடுவே. எல்லாரும் நம்ம அந்த ஜப குறிப்புகளுக்காக நம்ம கரங்களை நீட்டுவோம். பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜப குறிப்பு படிவங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா ஜபங்களுக்கு நீர் பதிலை தந்து நடத்துவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். கற்பத்தின் நன்மைகள் உண்டாகட்டும்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுத்து உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளை மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூடி ஜெபித்த எல்லாருக்குள்ளேயும் உம்முடைய மகிமையின் மேகம் வெளிப்படட்டும்பா. ஆண்டவரே எங்களோடு கூடி இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரத்திலையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய ஜெபத்திற்கும் நீர் பதிலை தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அனல் மூட்டி எரிகிறவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆண்டவரே அந்நிய பாஷையை பேச நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய மகிமைக்கு மேலே மகிமையை நாங்கள் அனுபவிக்க உம்முடைய வல்லமையை சுதந்திரித்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவகரம் கூட இருக்கட்டும். எங்களை தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.